தூத்துக்குடியில் காவலருடன் கள்ள தொடர்பில் இருந்த பெண் பட்டப்பகலில் வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாப்பிள்ளையூரணி திரேஸ் நகரைச் சேர்ந்த சக்தி மகேஸ்வரிக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலைய தலைமை காவலர் ராஜேந்திரன் என்பவருடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை முறித்துக் கொள்ளுமாறு சக்தி மகேஸ்வரியை ராஜேந்திரனின் மனைவி மிரட்டி வந்ததாக பேசப்படும் நிலையில் வீட்டில் சக்தி மகேஸ்வரி தனியாக இருந்தபோது கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் பெண்ணை கொடூரமாக கொன்றதாக காவலரின் 15 வயது மகன் உட்பட 2 சிறுவர்களை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். திருவாரூரில் காவல்துறை ரோந்து வாகனங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். அப்போது வாகனங்களை இரவு நேரங்களில் போலீசார் தணிக்கை செய்வதற்கு பயன்படுத்தும் லைட் வேலை செய்யுமா என கேட்டபோது சார்ஜ் போடவில்லை என கூறிய காவலரை அவர் கடிந்து கொண்டார். பின்னர் அனைத்தையும் பரிசோதிக்க வேண்டும் என உத்தரவிட்ட அவர் வாகனங்களுக்கான குறிப்புகளில் பணி விவரங்களை பதிவு செய்து பராமரித்திடவும் இரவு நேரங்களில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இன்ஸ்பெக்ஷன்ல வரீங்களா? சார்ஜிங் போடாம வரீங்க. நைட் டியூட்டி முடிஞ்ச உடனே சார்ஜ் போட்டு நான் கேட்க வரீங்களா? யாருக்கு? ஸ்டோருக்கு கொடுத்தீங்களா? எப்போ கொடுத்தீங்க? யாரை சொல்லணும்? ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் தானே இம்ப்ரூவ் பண்ணணும். லாஸ்ட் டைம் செக் பண்ணிருக்கீங்க இல்லையா? பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட இந்திய வீரர்கள் கை கொடுக்காம போன நிகழ்வு கிரிக்கெட் உலகில் பேசுபொருளா இருக்கு. இப்படி இருக்க விளையாட்டில் அரசியலை கொண்டு வராதீர்கள் என இந்திய அணியை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான மொஹ்சின் நக்வி சாடியுள்ளார். மேலும் ஐசிசி நடத்தை விதிகளை மீறியதாக கூறி ஆசிய கோப்பை போட்டி நடுவர் ஆன்டி பைக்ராஃப் நீக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவிற்கு ஆதரவாக பைக்ராஃப் செயல்பட்டதாகவும் அவரை நீக்காவிட்டால் செப்டம்பர் 17ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான போட்டியை புறக்கணிக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எங்க போனை ஹேக் செஞ்சுட்டாங்க, அது மட்டும் இல்ல எல்லோருக்கும் நாங்க காசு கேட்கிற மாதிரி மெசேஜ் போட்டு மோசடி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு கூலிப்பல நடிகர் வெளியிட்டிருக்க வீடியோ இணையத்துல ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்கு. கன்னட நடிகர் உபேந்திரா மற்றும் அவரது மனைவியின் போன்களை மர்ம நபர்கள் ஹேக் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பார்சல் தொடர்பான ஒரு போலி மெசேஜ் மூலம் ஹேக்கர்கள் நடிகர் உபேந்திராவின் மனைவி பிரியங்காவின் போனை ஹேக் செய்தனர். பின்னர் அவரது பெயரில் வாட்ஸ்ஆப்பில் பலரிடமும் UPI வேலை செய்யவில்லை எனவும் பணம் அனுப்பினால் 2 மணி நேரத்தில் திருப்பி அனுப்புவோம் எனவும் மெசேஜ்கள் அனுப்பியதாக தெரிய வருகிறது. இது பற்றி 2 பேரும் போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள் என ಉಪೇಂದ್ರ வெளியிட்டுள்ள ವಿಡಿಯೋ ವೇಗமாக ಪರವಿ வருகிறது. ನನ್ನ ಫೋನಿಂದ ಅಥವಾ ಪ್ರಿಯಾ ಅವರ ಫೋನಿಂದ ಯಾವ್ದಾರ ದುಡ್ಡು ಕಳಿಸಿ ಅಂತ ಮೆಸೇಜ್ ಬಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಯಾರು ದುಡ್ಡು ಕಳಿಸಬೇಡಿ. ಆದಷ್ಟು ಬೇಗ ಅದನ್ನ ನಾವು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ದಯವಿಟ್ಟು ಹುಷಾರಾಗಿರಿ. ಪ್ರಿಯಾಂಕಾ ಫೋನಿಂದ ನನ್ನ ಫೋನಿಂದ ಯಾರ ದುಡ್ಡು ಗಿಡ್ಡು ಕೇಳಿದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಕಳ್ಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ. குமரியின் அருமனை பேரூராட்சி கொக்கஞ்சி பகுதியில் குடிநீர் குழாயை அமைக்க விடாமல் பெண்களை ஆபாசமாக திட்டி தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சமூக ஆர்வலர்கள் பொது பாதையில் குடிநீருக்காக பைப்லைன் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட போது எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஒப்பந்ததாரர் சந்திரசேகர் பணியை தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்து கேள்வி கேட்ட பெண்களை கோடாரி மற்றும் கட்டைகளால் தாக்கிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல பாத்துக்கிடலாம். உங்களை இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா தண்ணி எல்லாருக்கும் பொதுவுதான். ஐயா உண்டு.
எல்லாத்தையும் இழந்து நெருக்கதியா நிற்கும் மக்கள் மேல இரக்கமே இல்லாம மீண்டும் மீண்டும் கொடூர தாக்குதலால கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு இஸ்ரேல். காசா நகரை முற்றிலுமாக கைப்பற்றும் திட்டத்துடன் செயல்படும் இஸ்ரேல் உலகின் மிக நெருக்கடியான பகுதிகளில் ஒன்றான காசாவில் உள்ள உயர் அடுக்குமாடி கட்டடங்களை அடுத்தடுத்து தரைமட்டமாக்கி வருகிறது. குடியிருப்புகளாக இருந்த இந்த கட்டடங்கள் சுக்குநூறாக சிதைக்கப்பட்டு காட்சியளிக்கின்றன. இதுவரை 30க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் இஸ்ரேலால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அப்படி உடனடியாக வெளியேறுமாறு கூறி இஸ்ரேல் தரைமட்டமாக்கிய அடுக்குமாடி குடியிருப்பின் இடிபாடுகளுக்குள் மக்கள் தங்கள் பொருட்களை தேடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை முகப்பேரில் ஏடிஎம் மிஷினில் பணம் வரும் வழியில் பிளேட் வைத்து நூதன முறையில் பணம் திருட்டில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் பிடிபட்டார். முகப்பேறு பகுதியில் உள்ள ஏடிஎம்மில் முதியவர் ஒருவர் பணம் எடுக்க முயன்றபோது பணம் ஏடிஎம் மிஷினிற்கு உள்ளேயே மாட்டிக்கொண்டது. இதனால் முதியவர் போனில் வங்கி அதிகாரிகளிடம் நடந்தவற்றை கூறிக்கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 2 வடமாநில இளைஞர்கள் மட்டும் பணம் எடுத்து சென்றதைக் கண்டு அவர்களிடம் கேள்வி கேட்டுள்ளார். பிறகு பலருக்கும் இதேபோல ஆகவே உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்தனர். மற்றொருவர் தப்பி ஓடினார். இதுகுறித்து விசாரணையில் அவர் ஏடிஎம்மில் பிளேட் வைத்து பணத்தை திருடியது தெரியவந்தது. நள்ளிரவில் நடந்த BMW கார் விபத்துல அரசு அதிகாரி பரிதாபமா பலியாகி இருக்காரு. தொழிலதிபர் மனைவியின் நைட் ரைடால நேர்ந்த பயங்கரம் இது. நிதி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி BMW கார் மோதி பலி. இந்த செய்திதான் இன்று ஒட்டுமொத்த டெல்லியையும் பதற வைத்திருக்கிறது. நள்ளிரவில் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த அதிகாரியின் மீது சாலையில் சீறி பாய்ந்த கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்குள் அதிகாரி பரிதாபமாக இறந்துவிட அவரின் மனைவி மட்டும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஞாயிறு இரவு டெல்லி சாலையில் நடந்தது என்ன என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள பொருளாதார விவகாரத்துறையின் துணை செயலாளராக பதவி வகித்து வருபவர்தான் நவ்ஜோத் சிங். 52 வயதான இவர் சம்பவத்தன்று இரவு பங்களா சாஹிப் குருத்வாரிலிருந்து தனது மனைவி சந்தீப் கவுருடன் பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது டெல்லி கான் மெட்ரோ நிலையம் அருகே ரிங் ரோட்டில் வந்த ஒரு BMW கார் கட்டுப்பாட்டை இழந்து நவ்ஜோத் சிங் பைக் மீது மோதியது. இதில் பைக் தூக்கி வீசப்பட்ட நிலையில் நவ்ஜோத் சிங்கும் அவரது மனைவி சந்தீப் கவுரும் படுகாயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்தியவர்களே இருவரையும் மீட்டு டாக்ஸி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர். ஆனால் வரும் வழியிலேயே நவ்ஜோத் சிங் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கைவிரித்திருக்கிறார்கள். சந்தீப் கவுர் மட்டும் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த நவ்ஜோத் சிங்கின் மகன் நவ்னூர் சிங்கிற்கு காத்திருந்தது அதிர்ச்சி. காரணம், தந்தை நவ்ஜோத் பெரும்பாலும் மெதுவாகவே பைக் ஓட்டக்கூடிய நபர். இதனால் சிறிய அடிபட்டிருக்கும் என்று எண்ணி இருக்கிறார். ஆனால் உயிரே போகும் அளவிற்கு இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் அவருக்கு இந்த விபத்து குறித்து ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அதாவது விபத்து நடந்ததாக சொல்லப்படும் இடம் தௌலா குவான். ஆனால் இருவரும் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனை உள்ள இடம் GTB நகர். தௌலா குவானுக்கும் GTB நகருக்கும் இடையே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதித்திருந்தாலே தந்தையை காப்பாற்றியிருக்கலாமே என்ற சந்தேகம் எழுந்தது.
இதுகுறித்து விளக்கம் கேட்க முற்பட்டபோது விபத்து ஏற்படுத்தியவர்களை பற்றி தகவல் கூறாமல் மருத்துவமனை நிர்வாகம் மௌனம் சாதித்திருக்கிறது. இதனால் நவ்னூர் சிங்கிற்கு பலத்த சந்தேகம் ஏற்பட போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. BMW காரை ஓட்டி வந்தது ஒரு பெண். அவரது பெயர் ககன்பிரீத். இவருக்கு பரீட்சித் என்பவருடன் திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். சம்பவத்தன்று இரவு அனைவரும் நைட் ரைட் வந்தபோதுதான் இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. கணவன் முன்னிருக்கையிலும் பிள்ளைகள் பின் இருக்கையிலும் அமர்ந்து கொள்ள ககன்பிரீத் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். நவ்ஜோத் சிங்கும் அவரது மனைவியும் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு பதறியவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றால் பிரச்சனை ஏற்படும் என நினைத்திருக்கிறார்கள். இதனால் டாக்ஸி மூலம் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆசாத்பூர் அடுத்த GTB நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அந்த மருத்துவமனை ககன்பிரீத்தின் குடும்பத்திற்கு நன்கு தெரிந்தவருக்கு சொந்தமானது என்பதால் இவர்கள் செல்வதற்குள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் குறித்த எந்த தகவலையும் நவ்ஜோத் சிங்கின் மகனுக்கு மருத்துவமனை நிர்வாகம் தர மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி 20 கிலோமீட்டர் தூரம் அழைத்து சென்றதால் நவ்ஜோத் சிங்கை காப்பாற்ற முடியவில்லை. ஒருவேளை அருகே இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தால் தந்தையை காப்பாற்றியிருக்கலாம் என குற்றம் சாட்டியுள்ளார் அவரின் மகன் நவ்னூர் சிங். இந்த விபத்தில் ககன்பிரீத்திற்கு அடிபட்டிருக்கிறது. இதனால் அவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து BNS-இன் பல பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆதாரங்களை அழித்தல் மற்றும் மறைத்தல் அல்லது தவறான தகவல்களை வழங்குதல் பிரிவு 238A அடங்கும். மேலும் பொது வழியில் வேகமாக வாகனம் ஓட்டுதல், மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்கள் மற்றும் கொலைக்கு சமமான குற்றமற்ற கொலை ஆகியவற்றின் கீழும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உழைத்து முன்னேறிய ஒருவனை குழி தோண்டி புதைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என பாடகர் சத்யன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். 26 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ச்சியொன்றில் ரோஜா ரோஜா பாடலை பாடிய பாடகர் சத்யன் தற்போது சமூக வலைதளங்களில் பிரபலமாகி வருகிறார். இந்த நிலையில் சத்யன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சிலர் சுயநலத்திற்காக தவறான தகவல்களையும் செய்திகளையும் பரப்புகின்றனர். இது உழைத்து முன்னேறிய ஒருவனை குழி தோண்டி புதைப்பது போன்றது என கூறியுள்ளார். சிலர் தன்னோட சுயநலத்துக்காக நம்ம சொல்லாத விஷயங்களையும் நம்ம பகிராத விஷயங்களையும் இல்லை நம்ம பகிர்ந்த விஷயங்களை வேற மாதிரியோ திரிச்சு ஒரு டைட்டிலாக போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரிலாம் போடுறது வந்து இத்தனை வருஷம் உழைப்பில் முன்னேறின ஒருத்தனை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி. தயவு செஞ்சு இந்த வேலைகளை பண்ணாதீங்க. உங்களை தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். தனிமையில் வசிச்ச 85 வயது மூதாட்டியை தாக்கி நகை பணம் கொள்ளையடித்த சம்பவத்தில் போலீசார் 20 வயதான ஒரு இளம் பெண்ணை கைது செய்திருக்காங்க. கடன் கேட்டு தராததால கொள்ளை அவதாரம் எடுத்த இளம் பெண்ணின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்துள்ள புது கும்மிடிப்பூண்டி பகுதி அன்று போலீசாரின் பூட்ஸ் கால் சத்தத்தால் சலசலத்து கிடந்தது. ஊரில் இருந்த ஓட்டு வீட்டை போலீசார் அங்குளமங்குளமாக அலசி ஆராய்ந்தனர். இரத்த வெள்ளம், குருதியில் நனைந்த சேலை, இரும்பு ராட், சிதறிக் கிடந்த பொருட்கள் என அந்த வீட்டின் சூழல் ஒரு கிரைம் சீன் நடந்ததற்கான சான்றுகள். இதே வீட்டில் வசித்த ஒரு மூதாட்டியின் மண்டை உடைக்கப்பட்டு நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அந்த கோரத்தை கண்டறியவே இத்தனை போலீசாரும் மோப்பநாய் மற்றும் தடயவியல் துறை கைரேகை நிபுணர்களுடன் களத்தில் இறங்கியுள்ளனர். தாக்கப்பட்ட மூதாட்டியின் பெயர் ராஜேஸ்வரி. 87 வயதான இவருக்கு வாரிசு இல்லை. இதனால் இந்த வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார். சென்னை மற்றும் கும்மிடிப்பூண்டி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் சொந்தமாக வீடுகள் மற்றும் கடைகள் உள்ளன. பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களுக்கு உரிமையாளரான மூதாட்டி ராஜேஸ்வரிக்கு வாடகை பணமே மாதந்தோறும் பல லட்சம் வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டில் உள்ள மர பீரோவில் தங்க நகைகள் மற்றும்
லட்சக்கணக்கில் பணம் எப்போதும் வைத்திருப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் கடந்த 11ஆம் தேதி மதியம் 3 மணியளவில் வீட்டு வாடகை கொடுக்க 2 வட மாநில இளைஞர்கள் மூதாட்டியின் வீட்டிற்கு வந்தனர். அப்போது வீட்டின் உள்ளே மூதாட்டி ராஜேஸ்வரி இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவரது கழுத்து மற்றும் தலையில் துணி சுற்றப்பட்டிருந்தது. உடனே ஆம்புலன்ஸ் மூலம் மூதாட்டியை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். அங்கு அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வருகிறது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் வீட்டை சோதனை செய்ததில் பீரோவில் இருந்த தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை உறுதி செய்தனர். மேலும் அங்கே 85,60,000 ரூபாய் ரொக்க பணம் இருந்துள்ளது. உண்மையில் வந்தவன் கொள்ளையன் என்றால் மொத்த பணத்தையும் அபே செய்திருக்க வேண்டும். அப்படி நடக்காததால் இதன் பின்னணியில் வேறு ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக சந்தேகித்த கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து இரவு பகலாக விசாரணையை தீவிரப்படுத்தினர். கண்காணிப்பு கேமராவிலும் எதுவும் பதிவாகவில்லை. மூதாட்டியாலும் தாக்க வந்த நபர் யார் என்று அடையாளம் கூற முடியவில்லை என்பதால் விசாரணை சவாலானது. இந்த நிலையில்தான் தனிமையில் இருந்த மூதாட்டி ராஜேஸ்வரி வீட்டிற்கு நேரில் சென்று அடிக்கடி பேசுபவர்கள் யார் யார் என்பது குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்தனர். அதில்தான் சுப்ரியா என்ற ஒரு 20 வயது பெண் வசமாக சிக்கினார். இவர் கடந்த ஆண்டுதான் காதல் திருமணம் செய்து கொண்டு 4 மாத ஆண் குழந்தை உள்ளது. புது கும்மிடிப்பூண்டியிலேயே வாடகைக்கு வசித்து வருகிறார். சுப்ரியாவின் அப்பா மூதாட்டி ராஜேஸ்வரியின் வீட்டு எதிரேதான் டெய்லர் கடை வைத்திருக்கிறார். அப்பாவின் கடைக்கு செல்லும் போது சுப்ரியாவுக்கு மூதாட்டியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கடைக்கு வரும்போதெல்லாம் மூதாட்டியோடு அரை மணி நேரம் பேசிவிட்டுதான் செல்வாராம். அப்படி பேசி பழகும்போதுதான் மூதாட்டி ராஜேஸ்வரியிடம் பணம் அதிகமாக புழங்குவதை பார்த்திருக்கிறார். இதனால் சம்பவத்தன்று ஒரு 10,000 ரூபாய் கடனாக வாங்கி வரலாம் என மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் சுப்ரியா. ஆனால் மூதாட்டி பணம் கொடுக்க மறுத்துவிட்டார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த சுப்ரியா மூதாட்டி ராஜேஸ்வரியை தாக்கி கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. அந்த தாக்குதலில் மூதாட்டியின் மண்டை உடைந்து ரத்தம் பீரிட்டிருக்கிறது. உடனே பதறிப்போன சுப்ரியா தான் அணிந்திருந்த ஷாலையும் அருகிலிருந்த மூதாட்டியின் புடவையையும் வைத்து ரத்தம் வருவதை தடுத்திருக்கிறார். ஆனாலும் ரத்தம் நிற்கவில்லை. இதனால் வந்தவரை லாபம் என்று நினைத்த சுப்ரியா அங்கிருந்த மர பீரோவிலிருந்து 20 சவரன் நகைகள் மற்றும் ரொக்க பணம் ரூபாய் 1,80,000 ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கொள்ளையடித்த நகை பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் இளம்பெண் சுப்ரியாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். 20 வயதை நிரம்பிய இளம்பெண் பணத்தாசையால் மூதாட்டியிடம் கைவரிசை காட்டி துணிகர சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பது கும்மிடிப்பூண்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.